மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அங்கிருந்தபடி உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் உள்ள பொதுமக்களிடம் காணொலி வாயிலாக பேசினார். மருத்துவர்கள் அறிவுரைப்படி மருத்துவமனையில் ஓய்வு பெற்று வரும் முதலமைச்சர் அங்கிருந்தவாறே உங்களுடன் ஸ்டாலின் திட்டப் பணிகளில் முன்னேற்றம் குறித்து கன்னியாகுமரி, கோவை மாவட்ட ஆட்சியர்களிடம் காணொலி வாயிலாக கேட்டறிந்தார். பின்னர் பயனாளிகளிடம் முதலமைச்சர் கலந்துரையாடினார். இந்த கேம்ப் நடக்கிறது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? எப்படி நீங்க வந்தீங்க? வீடு வீடா கொண்டு வந்து கொடுத்தாங்க. சரி சரி சரி. ரொம்ப பயனா இருந்துச்சுங்க. ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. சரிம்மா. இந்த இதுக்காக எவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தீங்க? இன்னைக்கு தான் பண்ணாங்க. இன்னைக்கே வந்து மாத்தி கொடுத்துட்டாங்க இல்லையா? ஜூலை 26ஆம் தேதி தூத்துக்குடிக்கு வரும் பிரதமர் நரேந்திர மோடி 5 துறைகள் சார்ந்த 5129 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவதுடன் அதனை தொடங்கி வைக்க உள்ளார். 4294 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விரிவாக்கம் செய்யப்பட்ட விமான நிலையத்தை திறந்து வைக்கிறார். சேத்தியாத்தோப்பு, சோழபுரம் 4 வழிச்சாலை திட்டம், தூத்துக்குடி துறைமுகம் 6 வழிச்சாலை, மதுரை போடி மின்மயமாக்கல் திட்டத்தை செயல்பாட்டிற்கு கொண்டு வருகிறார். நாகர்கோவில், கன்னியாகுமரி இரட்டை ரயில்பாதை திட்டம் உள்ளிட்ட பணிகளை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைக்கிறார். 834 கோடி ரூபாய் மதிப்பிலான துறைமுகத்தின் 10வது முனைய மேம்பாட்டு திட்டம், பசுமை மெத்தனால் சேமிப்பு கிடங்கு திட்டம், 6 மெகாவாட் காற்றாலை மின் உற்பத்தி, மின்சார மாற்று அமைப்பு உள்ளிட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்டு வரும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் தேர்தல் பரப்புரையில் வரும் 26ஆம் தேதிக்கான சுற்றுப்பயண திட்டம் மாற்றப்பட்டுள்ளது. காரைக்குடி, திருப்பத்தூர், சிவகங்கை ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் நடைபெற இருந்த இந்த பயணம் 29ஆம் தேதிக்கு மாற்றியமைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடி 26ஆம் தேதி தமிழ்நாடு வரும் நிலையில் அவரை எடப்பாடி பழனிசாமி சந்திக்கும் வகையில் பயண திட்டம் மாற்றப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஆடி திருவாதிரை விழா கோலாகலமாக தொடங்கியது. ராஜேந்திர சோழனின் பிறந்தநாளை ஒட்டி பிரகதீஸ்வரர் கோவில் விழா கோலம் பூண்டுள்ளது. ஆடி திருவாதிரை விழா மங்களவாதிய நிகழ்ச்சிகளுடன் வெகு விமர்சையாக தொடங்கியது. அதில் அமைச்சர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் பங்கேற்றனர். ஆடி திருவாதிரை திருவிழாவை ஒட்டி கங்கை கொண்ட சோழபுர சோழீஸ்வரர் கோயில் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. கோயில் வளாகத்தில் தஞ்சை தென்மண்டல கலாச்சார மையத்தில் பயிற்சி பெற்ற மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. சென்னை மாநகர் முழுவதும் நேற்று மாலை பரவலாக மழை பெய்தது. மெரினா கடற்கரை, மதுரவாயல், வடபழனி, சைதாப்பேட்டை ஆகிய பகுதிகளில் மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்தது. இதேபோல அம்பத்தூர், பாடி, அண்ணாநகர், சாலிகிராமம் ஆகிய இடங்களில் லேசான மழை பெய்தது. நுங்கம்பாக்கம், 1000 விளக்கு பகுதிகளிலும் மிதமான மழை பெய்தது. கோயம்பேடு, நெற்குன்றம், ஆழ்வார் திருநகர் உள்ளிட்ட பகுதிகளில் இரவிலும் மழை தொடர்ந்தது. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை, பாண்டி, எடையூர், ஆலங்காடு, ஜாம்பவனோடை, இடும்பாவனம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. இதேபோல நாகப்பட்டினம் மாவட்டம் கீழையூர், ஈசனூர், திருப்பூண்டி, திருக்குவளை, கீழ்வேளூர் பகுதியில் பலத்த காற்றோடு கூடிய லேசான சாரல் மழை பெய்தது. தமிழ்நாட்டில் இன்று நீலகிரி, தேனி, தென்காசி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. மேலும் தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் 50 கிலோமீட்டர் வேகத்தில் தரைக்காற்று வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. மேட்டூர் அணை நடப்பாண்டில் 4வது முறையாக முழு கொள்ளளவான 120 அடியை எட்டியது. கர்நாடக மாநிலத்தில் உள்ள கபினி, கிருஷ்ணராஜசாகர் அணைகள் நிரம்பியதால் உபரிநீர் காவிரி ஆற்றில் திறக்கப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக மேட்டூர் அணை நிரம்பிய நிலையில் காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த ஒட்டுக்கேட்பு கருவி கிளியனூர் காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டது. பாமக தலைமை நிலைய செயலாளர் அன்பழகன் அளித்த புகாரின்படி தனிப்படை போலீசார் இதுகுறித்து விசாரித்து வந்தனர். தனியார் துப்பறியும் நிறுவனத்தினரும் அந்த கருவியை ஆய்வு செய்தனர். தொடர்ந்து கிளியனூர் காவல் நிலையத்தில் கோட்டக்குப்பம் காவல்துறை கண்காணிப்பாளர் உமாதேவியிடம் பாமக தலைமை நிலைய செயலாளர் அன்பழகன் அந்த கருவியை ஒப்படைத்தார். டாஸ்மாக்
டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் நீதிமன்ற உத்தரவை மீறி தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரனுக்கு சம்மன் அனுப்பிய அமலாக்கத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதிகள் அமலாக்கத்துறையின் நடவடிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது என கூறினர். விருப்பப்பட்டால் ஆகாஷ் பாஸ்கரன் தரப்பில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தாக்கல் செய்யலாம் என்றும் நீதிபதிகள் அறிவுறுத்தினர். தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று கூட்டணி கட்சிகளும் அமைச்சரவையில் இடம்பெறும் என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். திருச்சியில் பேசியவர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக தொடர்வதாகவும் டிடிவி தினகரன் விளக்கமளித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் கூட்டு மந்திரி சபை தமிழ்நாட்டில் இந்த முறை அமையும். எங்களது கூட்டணி ஆட்சினா பங்கு பெற அனைத்து கட்சிகளும் அதுல ஆட்சியில அதிகாரத்தில் பங்கு பெற ஒரு நிலைமை இந்த முறை தமிழ்நாட்டு மக்கள் வழங்குவார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 760 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 75,000 ரூபாயை கடந்து புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. ஒரு சவரன் 75,040 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கத்தின் விலை 95 ரூபாய் அதிகரித்த நிலையில் 1 கிராம் 9,380 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 1 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 129 ரூபாய்க்கும் 1 கிலோ 1,29,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் சிறுநீரகம் விற்றதாக வந்த செய்தியின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டதில் 2 மருத்துவமனைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக மருத்துவத்துறை விளக்கம் அளித்துள்ளது. தமிழ்நாடு சுகாதார திட்ட இயக்குநர் வினித் தலைமையிலான அதிகாரிகள் குழு நடத்திய விசாரணை அடிப்படையில் பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, திருச்சி சிதார் மருத்துவமனை ஆகிய மருத்துவமனைகளில் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்வதற்கான உரிமம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளது. விசாரணைக்கு ஒத்துழைக்க மறுக்கும் மதுரை ஆதீனத்தின் முன்ஜாமீனை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை மனு தாக்கல் செய்துள்ளது. மத மோதலை தூண்டும் வகையில் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேசியதான வழக்கில் மதுரை ஆதீனத்தின் வயதை கருத்தில் கொண்டு அவருக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் முன்ஜாமீன் வழங்கியிருந்தது. இதைத் தொடர்ந்து சென்னை சைபர் கிரைம் காவல்துறையினர் மதுரை ஆதீனத்திடம் வழக்கு தொடர்பாக நேரில் விசாரணை நடத்தினர். இந்நிலையில் முன்ஜாமீன் மனுவை ரத்து செய்ய கோரி காவல்துறை தாக்கல் செய்த மனு மீது மதுரை ஆதீனம் வரும் 30ஆம் தேதிக்குள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை பனகல் பூங்காவிலிருந்து கோடம்பாக்கம் வரை சுரங்கப்பாதை அமைக்கும் பணியை மயில் என்ற இயந்திரம் வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளது. 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தின் கீழ் கடந்த மே 2ஆம் தேதி பனகல் பூங்காவில் இந்த இயந்திரம் சுரங்கம் தோண்டும் பணியை தொடங்கியது. 2047 மீட்டர் தூரத்திற்கு வெற்றிகரமாக சுரங்கத்தை அமைத்த இயந்திரம் ஆற்காடு சாலையில் உள்ள மீனாட்சி கல்லூரி அருகே கோடம்பாக்கம் நிலையத்தை வந்தடைந்தது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக பெய்யும் மழையால் கோவை குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சுற்றுலா பயணிகள் குளிக்க தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது. சிறுவாணி நீர்பிடிப்பு பகுதியில் பெய்த கனமழையால் கடந்த 40 நாட்களாக மூடப்பட்டிருந்த குற்றாலம் அருவி கடந்த வெள்ளிக்கிழமை திறக்கப்பட்டது. இந்நிலையில் கடந்த 2 நாட்களாக மீண்டும் மழை தொடர்வதால் கோவை குற்றால அருவியில் மறு உத்தரவு வரும் வரை குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. எவ்வளவு குடிக்கலாம் என மது பாட்டிலில் அச்சிடக் கோரிய மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இது தொடர்பான மனுவை விசாரித்த நீதிமன்றம் மது பாட்டிலில் மது உடல் நலனுக்கு தீங்கு என குறிப்பிட்டுள்ள நிலையில் எவ்வளவு மது குடிக்கலாம் என பாட்டிலில் குறிப்பிட உத்தரவிட முடியாது என தெரிவித்தது. மதுக்கடைகள் எண்ணிக்கையை குறைப்பது அரசின் கொள்கை முடிவு என்பதால் நீதிமன்றம் உத்தரவிட முடியாது என கூறி வழக்கை தள்ளுபடி செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். 453 கோடி ரூபாய் செலவில் நடைபெற்ற விரிவாக்க பணிகள் முடிந்து தூத்துக்குடி விமான நிலையம் திறப்பு விழாவுக்கு தயாராக உள்ளது. தூத்துக்குடி விமான நிலையத்தில் 1350 மீட்டர் இருந்த விமான ஓடுதளம் 3115 மீட்டராக மாற்றப்பட்டுள்ளது. இதில் ஒரே நேரத்தில் 5 விமானங்களை நிறுத்தும் வகையில் பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. இதனால் மிகப்பெரிய A321 ரக ஏர்பஸ் விமானங்களும் தூத்துக்குடிக்கு வந்து செல்ல முடியும். இந்த விமான நிலையத்தை வரும் 26ஆம் தேதி தமிழகம் வரும் பிரதமர் மோடி திறந்து வைக்க உள்ளார். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டதால் 3வது நாளாக இரு அவைகளும் முழுமையாக முடங்கின. பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம், ஆபரேஷன் சிந்தூர் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து உடனடியாக விவாதிக்க கோரி எதிர்க்கட்சியினர் தொடர் அமளியில் ஈடுபட்டனர். माननीय जैसा व्यवहार करो, जाइए अपनी सीट पर। सदन की कार्रवाई आज 12 बजे तक के लिए स्थगित की जाती है।
அரசுமுறை பயணமாக இங்கிலாந்து தலைநகர் லண்டன் சென்றடைந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டது. இங்கிலாந்து பிரதமர் கேர் ஸ்டார்மரை பிரதமர் மோடி சந்தித்து பேசும் நிலையில் இரு நாடுகளிடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கர்நாடக மாநிலம் தார்வாட்டில் அரசு அதிகாரி வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. லோக் ஆயுக்தா அதிகாரிகள் ஆய்வு செய்த போது பணம் மட்டுமின்றி தங்க நகைகள், வெள்ளிப் பொருட்களும் கைப்பற்றப்பட்டன. இங்கிலாந்திற்கு எதிரான 4வது டெஸ்ட் போட்டியின் முதல் நாள் முடிவில் இந்திய அணி 4 விக்கெட் இழப்பிற்கு 264 ரன்கள் சேர்த்துள்ளது. முதல் விக்கெட்டிற்கு ஜெய்ஷ்வாலும் ராகுலும் 94 ரன்கள் சேர்த்தனர். ராகுல் 46 ரன்களிலும் ஜெய்ஷ்வால் 58 ரன்களிலும் ஆட்டமிழந்த நிலையில் கேப்டன் கில் 12 ரன்களில் வெளியேறினார். அதிரடியாக விளையாடிய பந்த் காலில் ஏற்பட்ட காயத்தால் 37 ரன்களில் வெளியேறினார். மீண்டும் வாய்ப்பு பெற்ற சாய் சுதர்சன் 61 ரன்களில் ஆட்டமிழந்தார். போரால் உருக்குலைந்த காசாவில் ஒருவேளை உணவுக்கே பொதுமக்கள் போராடும் பரிதாப காட்சிகள் தான் இவை. உலக நாடுகளின் உதவிப் பொருட்களை குறைந்த அளவிலேயே காசாவுக்குள் இஸ்ரேல் அனுமதித்து வருகிறது. இதன் காரணமாக ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் பட்டினியால் ஒரே நாளில் 10 பேர் உயிரிழந்தனர். இதனால் பட்டினியால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 111ஆக உயர்ந்துள்ளது. பட்டினி சாவால் இறந்தவர்களில் 80 பேர் குழந்தைகள் என்று காசா சுகாதாரத்துறை அமைச்சகம் கவலை தெரிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் பல்லகச்சேரி பெரிய ஏரியில் குத்தகை காலம் நிறைவடைந்ததை அடுத்து மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த 2000க்கும் மேற்பட்டோர் ஏரிக்குள் இறங்கி ஆர்வத்துடன் மீன்களை பிடித்து மகிழ்ந்தனர். 5 கிலோ முதல் 20 கிலோ வரையிலான பல்வேறு வகையான மீன்களை பிடித்து வீட்டிற்கு கொண்டு சென்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே சரியாக அமைக்கப்படாத சாலையில் சிக்கிய லாரி சரிந்து நின்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. போக்குவரத்து நெரிசலை குறைக்க குடியாத்தம் போடிப்பேட்டையில் இருந்து சீவூர் செல்லும் சாலையின் குறுக்கை அமைக்கப்பட்ட இணைப்பு முறையாக இல்லை என கூறி ஞாயிற்றுக்கிழமையன்று மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் இந்த சாலையில் சென்ற லாரி மண்ணுக்குள் சிக்கி சாய்ந்து நின்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் தகவல் அறிந்து வந்த நெடுஞ்சாலைத்துறையினர் அரை மணி நேரம் போராடி லாரியை மீட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் வெள்ளிமோடையில் உள்ள தனியார் கல்லூரியின் பின்புறம் கிடந்த மனித எலும்புக்கூட்டை காவல்துறையினர் மீட்டுள்ளனர். எலும்புக்கூடு கிடந்த இடத்தில் காவல்துறையினரும் நீண்டக்கரை கிராம நிர்வாக அதிகாரியும் நேரில் ஆய்வு செய்தனர். எலும்புக்கூடு ஆனா பெண்ணா என கண்டுபிடிக்க முடியாத அளவில் இருந்ததால் இறந்து பல ஆண்டுகளாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. சம்பவ இடத்தில் ஏற்கனவே பல உடல்கள் புதைக்கப்பட்டுள்ளதாகவும் மழை காரணமாக ஏற்பட்ட மண் அரிப்பால் எலும்புக்கூடு வெளியே வந்திருக்கலாம் என்றும் காவல்துறை வட்டாரங்கள் கூறுகின்றன. புதுக்கோட்டை திருக்கட்டளை சாலையில் உள்ள மாநகராட்சி குப்பை கிடங்கில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. குப்பை கிடங்கிற்கு பின்புறம் உள்ள வனத்துறைக்கு சொந்தமான இடத்தில் கருவேல மரங்களை வெட்டி தீயிட்ட நிலையில் அங்கிருந்து பறந்த தீப்பொறிகளால் குப்பை கிடங்கில் தீப்பற்றியதாக கூறப்படுகிறது. துர்நாற்றம் மற்றும் புகை மண்டலமானதால் அப்பகுதி மக்கள் கடும் அவதியடைந்தனர். தீயை அணைக்க தீயணைப்பு துறையினர் 1 மணி நேரத்திற்கு மேலாக போராடினர். ஈரோடு பெரிய சேமூர் பகுதியில் இயந்திரம் மூலம் தயாரித்து விற்பனைக்கு வைத்திருந்த 5 டன் பிளாஸ்டிக் பைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. புகாரின் பேரில் முதலி தோட்டத்தில் இக்பால் என்பவர் நடத்தி வந்த ஆலையில் மாநகராட்சி அதிகாரிகள் நடத்திய சோதனையில் அங்கு தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பைகள் தயாரிக்கப்பட்டது தெரியவந்தது. சுமார் 5 டன் அளவிலான பிளாஸ்டிக் பைகள் மூலப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் இக்பாலுக்கு 25,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. நீலகிரியில் பூண்டு விலை உயர்ந்திருப்பதால் விவசாயிகள், வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கடந்த ஆண்டு இறுதியில் கிலோ 400 ரூபாய் வரை விலை கிடைத்ததால் விவசாயிகள் அதிக அளவில் பூண்டு பயிரிட்டனர். ஆனால் இந்த ஆண்டு தொடக்கத்தில் விலை குறைந்து அதிகபட்சமாக 100 ரூபாய்க்கு மட்டுமே விலை போனது. இந்நிலையில் தற்போது பூண்டு கிலோ 200 முதல் 250 ரூபாய் வரை விலை கிடைப்பதால் விவசாயிகள் சற்று மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ராஜஸ்தான் மாநிலம் மவுண்ட் அபு பகுதியில் உள்ள ஹோட்டலுக்குள் நள்ளிரவு நேரத்தில் கரடி ஒன்று புகுந்தது. யாரும் இல்லாத நேரத்தில் உணவு தேடி அந்த கரடி உள்ளே நுழைந்தது. அறையில் உணவை தேடிய அந்த கரடி பின்னர் எதுவும் கிடைக்காததால் அங்கிருந்து திரும்பிச் சென்றது.
மழை பெய்து வரும் நிலையில் அங்குள்ள மலைப்பகுதிகளில் கட்டப்பட்ட வீடுகள் சரிந்து விழுந்தன. பண்டு பகுதியில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்ட நிலையில் மலைச்சரிவு ஏற்பட வாய்ப்பு இருக்கக்கூடிய இடங்களில் இருந்தவர்கள் பாதுகாப்பான பகுதிக்கு மாற்றப்பட்டனர். இந்நிலையில் காலியாக இருந்த 2 வீடுகள் மலைச்சரிவில் முழுமையாக சரிந்தன. காலை எக்ஸ்பிரஸ் செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். ஜெகதீப் தங்கர் ராஜினாமா செய்ததை தொடர்ந்து புதிய குடியரசு துணைத் தலைவரை தேர்வு செய்வதற்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் தொடங்கியுள்ளது. இது தொடர்பாக தேர்தல் நடத்தும் அதிகாரிகளை இறுதி செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த பணி நிறைவடைந்ததும் தேர்தலுக்கான அட்டவணை வெளியிடப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் டெல்லியில் உள்ள அரசு பங்களாவிலிருந்து ஜெகதீப் தங்கரை உடனடியாக காலி செய்யும்படி வெளியான தகவலில் உண்மையில்லை என்று மத்திய அரசின் பத்திரிகை தகவல் மையம் விளக்கம் அளித்துள்ளது. தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சிக்காக மத்திய அரசு ₹1 கூட நிதி ஒதுக்கவில்லை என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையை அடுத்த பாரிபாக்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு மட்டும் மத்திய அரசு நிதியை அள்ளி கொடுப்பதாக குறை கூறினார். உத்தரப்பிரதேசம் அந்த மாநிலத்திற்கு 6,25 லட்சம் கோடி ரூபாயும், அசாம் மாநிலத்திற்கு 2 லட்சம் கோடி ரூபாயும் நிதி வழங்கப்பட்டிருக்கு. ஆனால் தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய பாஜக அரசு கொடுத்தது ₹1 கூட கொடுக்கல. திருமாவளவன் அவர்களே, அண்ணா திமுக பற்றி நீங்க கவலைப்பட வேண்டாம், உங்க கட்சியை பத்தி கவலைப்படுங்க. திமுக விடுதலை சிறுத்தையை கொஞ்சம் கொஞ்சமா விழுங்கிட்டு இருக்குது. பாதி விழுங்கிட்டாங்க, இனிமேல் உங்க கட்சி காப்பாத்திக்கங்க. அதிமுகவை பாஜக விழுங்கிவிடும் என்று எச்சரித்த விசிக தலைவர் திருமாவளவனுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அளித்த விளக்கம்தான் இது. பட்டுக்கோட்டையில் நடந்த பரப்புரை கூட்டத்தில் பேசியவர், மக்கள் பிரச்சினைக்காக திமுக கூட்டணி கட்சிகள் குரல் கொடுப்பதில்லை என்றும் விமர்சித்தார். மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயில் அருகே வாகன நிறுத்துமிடத்தில் ₹3,75,00,000 ஹவாலா பணத்தை கைமாற்ற முயன்ற கும்பலை வருமான வரித்துறையினர் கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து ரொக்க பணம் மற்றும் கார் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக பாபுராவ் உட்பட 5 பேரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தங்களிடம் உடல்களை மாற்றி வழங்கிவிட்டதாக அகமதாபாத் விமான விபத்தில் பலியான பிரிட்டனைச் சேர்ந்தவர்களின் குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். 250 பேர் பலியான விமான விபத்தில் பிரிட்டன் நாட்டு பயணிகளும் உயிரிழந்தனர். விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்கள் பெரும்பாலும் கருகிவிட்ட நிலையில் தங்களுக்கு உடல்கள் மாற்றி அனுப்பப்பட்டு விட்டதாக பிரிட்டன் நாட்டைச் சேர்ந்தவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்தியாவில் இது தொடர்பாக எந்த குற்றச்சாட்டும் எழவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. டெல்லியில் கனமழையால் ஏற்பட்டுள்ள வெள்ளத்தில் பொதுமக்கள் படகு சவாரி செய்து வருகின்றனர். டெல்லியில் பல்வேறு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் சாலைகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இதனால் சாலை போக்குவரத்து முடங்கிய நிலையில் வெள்ளத்தில் ரப்பர் படகில் சவாரி செய்து பொதுமக்கள் வீடியோ பகிர்ந்து வருகின்றனர். சிலர் வெள்ளத்தில் நீச்சல் அடிக்கும் காட்சிகளும் வெளியாகியுள்ளன. ஜார்ஜியாவில் நடைபெற்று வரும் மகளிர் உலகக்கோப்பை செஸ் தொடரின் இறுதிப் போட்டிக்கு முன்னேறி இந்திய வீராங்கனை திவ்யா சாதனை படைத்துள்ளார். 19 வயதான திவ்யா உலக சாம்பியனான சீன வீராங்கனை டேனை வீழ்த்தி உலக செஸ் தொடரில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய முதல் இந்திய வீராங்கனை என்ற சாதனையை படைத்தார். சீன ஓபன் பேட்மிண்டன் தொடரில் ஜப்பான் வீராங்கனையை இந்தியாவின் PV சிந்து வீழ்த்தினார். டொமாக்கோ மியாசாக்கியை எதிர்கொண்ட சிந்து 21-15, 8-21, 21-17 என்ற புள்ளிகள் கணக்கில் வெற்றி பெற்றார். இதன் மூலம் அவர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறினார். கடந்த வாரம் நடந்த சூப்பர் 750 ஜப்பான் ஓபன் தொடரில் சிந்து முதல் போட்டியிலேயே தோல்வியடைந்த நிலையில் இந்த வெற்றி ரசிகர்களை உற்சாகமடைய செய்துள்ளது. Lets out a big roar after a big win. Massive. திருத்தணி சுப்பிரமணிய சாமி கோயிலில் கடந்த 23 நாட்களில் மட்டும் காணிக்கையாக 1.71 கோடி ரூபாய் கிடைத்துள்ளது. முருகப்பெருமானின் 5ஆம் படை வீடான திருத்தணிக்கு தமிழ்நாடு மட்டுமன்றி பிற மாநிலங்களில் இருந்தும் பக்தர்கள் வருகின்றனர். கடந்த 23 நாட்களில் பக்தர்கள் செலுத்திய காணிக்கையை எண்ணியதில் ரொக்கமாக 1,71,32,000 ரூபாயும் 649 கிராம் தங்கம் 14,000 கிலோ வெள்ளியும் கிடைத்துள்ளது. கேரளாவில் 3.24 கோடி ரூபாய் வழிப்பறி செய்த வழக்கில் திருவாரூரை சேர்ந்த பாஜக நிர்வாகியை கேரள போலீசார் கைது செய்துள்ளனர்.
ஆலப்புழா மாவட்டம் காயங்குளம் அருகே கடந்த ஜூன் 13ஆம் தேதி 3.24 கோடி ரூபாய் பணத்தை நகைக்கடை அதிபரிடமிருந்து 12 பேர் கொண்ட கும்பல் வழிபறி செய்து தப்பி ஓடியது. இது தொடர்பாக கேரள மாநிலம் கரியகுளக்கரை காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வந்த நிலையில் திருவாரூரை சேர்ந்த பாஜக ஓபிசி அணி மாநில செயற்குழு உறுப்பினர் துரை அரசு காவல் நிலையத்தில் சரணடைந்தார். இதனைத் தொடர்ந்து அவர் அளித்த தகவலின் அடிப்படையில் திருவாரூருக்கு வருகை தந்த கேரள போலீசார் நகர பாஜக இளைஞரணி தலைவர் ஸ்ரீராமை கைது செய்து கேரளாவுக்கு அழைத்து சென்றனர். ஸ்பைஸ்ஜெட் நிறுவனத்திடம் 1300 கோடி ரூபாய் இழப்பீடு கோரிய கலாநிதி மாறனின் மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. ஏற்கனவே ஸ்பைஸ்ஜெட் நிறுவனத்திடமிருந்து இழப்பீடு கோரி கலாநிதி மாறன் மற்றும் KAL ஏர்வேஸ் தாக்கல் செய்த மனுவை டெல்லி உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இந்த உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்நிலையில் இந்த மனுவை தள்ளுபடி செய்த உச்சநீதிமன்றம் டெல்லி உயர்நீதிமன்ற உத்தரவில் தலையிட முடியாது என்று தெரிவித்தது. கச்சத்தீவு ஒப்பந்தத்தை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். மாநிலங்களவையில் எதிர்க்கட்சிகளின் கடும் அமளிக்கு இடையே பேசிய வைகோ, இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட தமிழ்நாடு மீனவர்களை உடனடியாக விடுவிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். டெல்லி நீதிபதி யஷ்வந்த் வர்மாவின் வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் மீட்கப்பட்ட விவகாரம் தொடர்பான வழக்கை விசாரிக்க உச்சநீதிமன்ற நீதிபதி BR கவாய் மறுப்பு தெரிவித்துள்ளார். ரூபாய் நோட்டுகள் மீட்பு குறித்து நடத்தப்பட்ட விசாரணைக்கு எதிராக நீதிபதி யஷ்வந்த் வர்மா தாக்கல் செய்த மனுவை தாம் விசாரிப்பது சரியாக இருக்காது என்று கூறி அதிலிருந்து கவாய் விலகினார். இந்த வழக்கு வேறு நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு மாற்றப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராம் காவல் நிலையம் பின்புறம் செம்மணல் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட லாரியை பொதுமக்கள் சிறைப்பிடித்தனர். பட்டாபிராமில் டைடல் பூங்கா வளாகத்தின் பின்புறத்தில் தேக்கி வைக்கப்பட்டிருக்கூடிய பல்லாயிரக்கணக்கான டன் செம்மணல் கடந்த சில நாட்களாக கடத்தி செல்லப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் பொக்லைன் மூலமாக லாரியில் மணல் ஏற்றப்பட்டதை அறிந்து அங்கு சென்ற சிலர் ஓட்டுநரிடம் விவரம் கேட்டபோது அவர் தப்பி ஓடினார். இதுகுறித்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து லாரி மற்றும் பொக்லைன் பறிமுதல் செய்யப்பட்டு விசாரணை நடைபெறுகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் நன்மங்கலம் ஊராட்சியில் நீதிமன்ற உத்தரவுப்படி வீடுகளை இடிக்க வந்த JCB இயந்திரத்தின் அடியில் படுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. சித்தார்த்தா நகர் 5வது தெருவில் வசிக்கக்கூடிய அசோக் என்பவரின் வீட்டிற்கு எதிரே உள்ள 3 வீடுகள் சாலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்டதாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அதனை விசாரித்த நீதிமன்றம் ஆக்கிரமிப்பில் உள்ள வீடுகளை இடிக்க உத்தரவிட்டது. இதையடுத்து தாம்பரம் தாசில்தார் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் JCB-யுடன் வீடுகளை இடிக்க வந்தனர். அப்போது மணி என்பவர் JCB இயந்திர சக்கரத்தின் அடியில் படுத்துக் கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள முருகனின் 4ஆம் படை வீடான சுவாமிமலையில் மின்தூக்கி அமைக்கும் பணி நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக பக்தர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். சுவாமிமலை கோயிலில் 60 படிக்கட்டுகள் ஏறி மூலவரை தரிசிக்கும் வகையில் அமைந்துள்ளது. முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் பயன்பெறும் வகையில் கடந்த ஆண்டு தொடங்கப்பட்ட மின்தூக்கி அமைக்கும் பணி மந்தகதியில் நடைபெற்று வந்த நிலையில் தற்போது முற்றிலும் முடங்கியிருப்பதாக தெரிவிக்கும் பக்தர்கள் இந்த பணிகளை விரைந்து முடிக்கவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் பழைய ரயில்வே நிலையம் அருகே ரயில்வே கேட் சாலை சேதமடைந்ததை கண்டித்து தண்டவாளத்தில் அமர்ந்து பெண் ஒருவர் கண்ணீருடன் போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் பழைய ரயில் நிலையம் அருகே ரயில்வே கேட்டை கடக்கும் பகுதியில் சாலை சேதமடைந்துள்ளது. இதன் காரணமாக விபத்து ஏற்பட்டு ரயிலில் சிக்கும் அபாயம் உள்ளது. இந்நிலையில் ஷர்மிளா என்ற பெண் இருசக்கர வாகனத்தில் ரயில்வே கேட் பகுதியை கடக்க முயன்றபோது நிலை தடுமாறி கீழே விழுந்தார். அவர் கண்ணீருடன் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார். 9 கோடி ரூபாய் இழப்பீடு கோரி பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு எதிராக நடிகர் ரவிமோகன் தாக்கல் செய்த மனுக்களை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் பிரச்சினையை தீர்க்க மத்தியஸ்தரை நியமிப்பதாகவும் 5 கோடியே 90 லட்சம் ரூபாய்க்கான சொத்து உத்தரவாதத்தை தாக்கல் செய்ய ரவிமோகனுக்கு உத்தரவிட்டு அவரது மனுவை தள்ளுபடி செய்தது. 4 வாரங்களில் உத்தரவு தொடர்பான அறிக்கையை தாக்கல் செய்யவும் ஆணையிடப்பட்டது. காஞ்சிபுரம் சந்நிதி தெருவில் மாநகராட்சி கட்டண கழிப்பிடத்தில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அதிகபட்சம் 5 ரூபாய்க்கு மேல் கட்டணம் நிர்ணயிக்காத நிலையிலும் அனைவரிடமும் 10 ரூபாய் வசூலிக்கப்படுவதாகவும் ஒப்பந்த பணியில் இருப்பவர் மரியாதையின்றி பேசுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் சந்நிதி தெருவில் மத்திய அரசின் நிதி உதவியுடன் அமைக்கப்பட்டுள்ள இலவச கழிப்பறைகளை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. நாமக்கல்லில் முட்டை கொள்முதல் விலை மேலும் 20 காசுகள் குறைக்கப்பட்டு 4 ரூபாய் 80 காசுகளாக நிர்ணயிக்கப்பட்டது. உற்பத்தி அதிகரிப்பு, மற்ற மண்டலங்களின் விலை குறைப்பு, ஆடி மாதம் உள்ளிட்ட காரணங்களால் முட்டை விலை குறைய தொடங்கியுள்ளது. இந்த நிலையில் தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தொடர்ந்து 3வது நாளாக முட்டை விலை குறைக்கப்பட்டது. கடந்த 3 நாட்களில் முட்டை விலை 55 காசுகள் குறைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.
கிருஷ்ணகிரி நகராட்சியில் ஆக்கிரமிப்பு நோட்டீஸ் கொடுத்து சில மணி நேரத்திலேயே கடைகளின் முன்போது இடிக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பழையப்பேட்டை பின்புறத்தில் உள்ள ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்றக் கோரி காலக்கெடு குறிப்பிடாத நோட்டீஸ் நகராட்சி சார்பில் வழங்கப்பட்டு 7 நாட்களுக்குள் ஆக்கிரமிப்புகளை அகற்றக் கோரி அறிவுறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் சிறிது நேரத்தில் பொக்லைன் வாகனத்தை கொண்டு சென்று ஆக்கிரமிப்பு கடைகளின் முகப்புகளை அதிகாரிகள் இடித்துவிட்டதாக வியாபாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஷட்டர் பொருட்கள் சேதமானதால் கவலையடைந்த வியாபாரிகள் பாதுகாப்பு குறித்து அச்சம் தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் சாலையில் குட்டிகளுடன் முகாமிட்டுள்ள 7 யானைகளை வனத்துறையினர் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். குன்னூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்யக்கூடிய மழையால் யானைகளுக்கு தேவையான கோரை புற்கள் பழங்கள் அதிக அளவில் விளைந்துள்ளன. இதனால் சமவெளி பகுதிகளில் யானைகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் பழங்களை தேடி குடியிருப்புகளுக்கு அருகே வந்த யானைகளால் பழங்குடியின மக்கள் அச்சமடைந்தனர். வேலூர் மாவட்டம் கிளித்தான் பட்டறையில் ஏலச்சீட்டு நடத்தி மோசடி செய்ததாக திமுக பிரதிநிதி மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திமுக வட்ட பிரதிநிதியான நந்தகுமார் மாத ஏலச்சீட்டு நடத்தி வரக்கூடிய நிலையில் வாசுதேவன் என்பவர் அவரிடமிருந்து 20 லட்சம் ரூபாய் வரை சீட்டு பணம் கட்டியுள்ளார். பணத்தை வழங்குமாறு கேட்டு நந்தகுமார் வழங்காமல் மிரட்டியதாக கூறப்படக்கூடிய நிலையில் மன உளைச்சலுக்கு ஆளான வாசுதேவன் தற்கொலைக்கு முயன்று அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவருடைய புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அடிதடி வழக்கில் சேலத்தை சேர்ந்த வட்டாட்சியருக்கு 15,000 ரூபாய் அபராதம் விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சேலம் பெத்தாம்பட்டியில் வசித்து வரக்கூடிய ராஜகணபதிக்கும் அருகில் வசிக்கக்கூடிய வட்டாட்சியர் காந்தி தேசாய்க்கும் இடையே நிலப்பிரச்சனை இருந்து வந்துள்ளது. இதனால் ஏற்பட்ட தகராறு அடிதடியாக மாறியது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த சேலம் நடுவர் நீதிமன்றம் வட்டாட்சியர் உட்பட 8 பேருக்கு தலா 15,000 ரூபாய் அபராதம் விதித்து உத்தரவிட்டது. திருநெல்வேலி மாவட்டத்தில் உயிர்நீத்த மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் 25வது நினைவு தினத்தை ஒட்டி பல்வேறு அரசியல் கட்சியினர் அஞ்சலி செலுத்தினர். கடந்த 1999ஆம் ஆண்டில் ஊதிய உயர்வை கேட்டு போராடிய தொழிலாளர்கள் மீது காவல்துறையினர் நடத்திய தாக்குதலில் 17 தொழிலாளர்கள் தாமிரபரணி ஆற்றில் மூழ்கி உயிரிழந்தனர். இந்த துயர சம்பவத்தின் 25வது ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி பல்வேறு கட்சியினரும் மலரஞ்சலி செலுத்தினர். ராமநாதபுரம் மாவட்டம் காடரந்தக்குடி கிராமத்தில் 40க்கும் மேற்பட்ட பனைமரங்கள் வெட்டி சாய்க்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அரசு உத்தரவை மீறி தனியார் பட்டா நிலங்களில் இருந்த பனைமரங்களை சிலர் வெட்டி செங்கல் சூளை மற்றும் கட்டுமான பணிகளுக்கு விற்பனை செய்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கிராம மக்களின் எதிர்ப்பால் மேற்கொண்டு பனைமரங்களை வெட்ட முயன்றவர்கள் தப்பி ஓடிய சூழ்நிலையில் புகாரின் பேரில் வருவாய் ஆய்வாளர் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர்கள் ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டனர். புதுக்கோட்டை அருகே வளையம்பட்டி கிராமத்தில் உள்ள அங்கன்வாடி கட்டடம் சேதமடைந்திருப்பதால் குழந்தைகளை அனுப்ப பெற்றோர் அச்சம் தெரிவித்துள்ளனர். 40 ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்ட கட்டிடத்தின் அங்கன்வாடி மைய கட்டிடத்தில் ஆங்காங்கே விரிசல் ஏற்பட்டும் சிமெண்ட் பூச்சிகள் பெயர்ந்தும் காணப்படுகிறது. பலமுறை கோரிக்கை விடுத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கேரள முன்னாள் முதலமைச்சர் VS அச்சுதானந்தனின் உடல் புன்னப்பரா தியாகிகள் நினைவிடத்தில் அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்ட காட்சிகள் தான் இவை. வயது மூப்பால் காலமான VS அச்சுதானந்தனின் உடல் திருவனந்தபுரத்தில் இருந்து ஆலப்புழாவின் புன்னப்பராவில் உள்ள அவரது இல்லத்திற்கு நேற்று நண்பகலில் எடுத்துச் செல்லப்பட்டு இறுதிச் சடங்குகள் நடைபெற்றன. தொடர்ந்து இரவு 9 மணி அளவில் புன்னப்பராவில் உள்ள தியாகிகள் நினைவிடத்தில் அச்சுதானந்தனின் உடல் தகனம் செய்யப்பட்டது. மகாராஷ்டிர மாநிலம் தானேவில் உள்ள மருத்துவமனையில் வரிசையில் நிற்காமல் மருத்துவரை சந்திக்க சென்றதை தடுக்க பெண் ஊழியரை தாக்கிய நபர் கைது செய்யப்பட்டார். பீகாரைச் சேர்ந்த புலம்பெயர் தொழிலாளி கோகுல் ஜா என்பவர் குழந்தை மற்றும் மனைவியுடன் மருத்துவமனைக்கு வந்தார். வரிசையில் நிற்காமல் உடனே உள்ளே செல்ல அவர் முயற்சித்ததாக தெரிகிறது. இதனை மருத்துவமனை பெண் வரவேற்பாளர் தடுத்தார். இதனால் ஆத்திரமடைந்து அவரை கோகுல் தாக்கினார். இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரின்படி கோகுல் கைதானார். ஆபரேஷன் சிந்தூரின் போது இந்திய படையினருக்கு டீ வழங்கிய சிறுவனின் கல்வி செலவை ஏற்பதாக இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. பஞ்சாபின் ஃபெரோஸ்பூர் பகுதியைச் சேர்ந்த ஸ்ரவன் சிங் என்ற 10 வயது சிறுவன் ஆபரேஷன் சிந்தூரின் போது அங்குள்ள டாராவாலி கிராமத்தில் தங்கியிருந்த வீரர்களுக்கு டீ மற்றும் உணவுகளை விநியோகித்தார். இதனை பாராட்டும் வகையில் அந்த சிறுவனின் கல்வி செலவை ஏற்பதாக இந்திய ராணுவத்தின் கோல்டன் ஆரோ பிரிவு அறிவித்துள்ளது. பீகார் மாநிலத்தில் கோபால்கஞ்ச் பகுதியில் மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை 10க்கும் மேற்பட்ட திருநாய்கள் கடித்து குதறிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இரவு நேரத்தில் தனியாக நடந்து சென்ற அந்த பெண்ணை நாய்கள் துரத்தி கூட்டமாக இழுத்துச் சென்று கடித்தன. இதில் படுகாயமடைந்த பெண் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்.
ஆம்பூர் அருகே 10,000 ரூபாய் கடனுக்காக கொத்தடிமைகளாக நடத்தப்பட்ட இருடர் குடும்பத்தினர் மீட்கப்பட்டனர். காமனூர் தட்டு மலை கிராமத்தில் மகாவிஷ்ணு என்பவர் குத்தகை நிலத்தில் பயிர் சாகுபடி செய்து வருகிறார். இவரிடம் கடன் பெற்ற இருடர் சமூகத்தைச் சேர்ந்த இருவர் கடனை திருப்பிக் கொடுக்காத காரணத்திற்காக அவர்களது குடும்பத்தினர் 7 பேரை தனது நிலத்தில் பணி செய்ய கொத்தடிமைகளாக பயன்படுத்தியுள்ளார். புகாரின் பேரில் சம்பவ இடத்தில் சோதனை நடத்திய வருவாய் கோட்டாட்சியர் அஜிதா பேகம் கர்ப்பிணி 2 குழந்தைகள் உட்பட 7 பேரையும் மீட்டு அவர்களது சொந்த கிராமத்திற்கு அனுப்பி வைத்தனர். கிடாம்பாக்கம் புறநகர் ரயில் நிலைய கட்டுமான பணியினை விரைந்து முடித்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பயணிகளின் வசதிக்காக வண்டலூர் ஊரப்பாக்கம் இடையே கிடாம்பாக்கம் ரயில் நிலையம் உருவாக்கப்பட்டு அதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. அந்த வகையில் 1வது நடைமேடை அமைக்கப்பட்ட நிலையில் 2வது மற்றும் 3வது நடைமேடை அமைக்கும் பணிகள் மந்தகதியில் நடப்பதாக தெரிகிறது. கர்நாடக மாநிலம் ஹூப்ளி மாவட்டத்தில் ஒரே பிரசவத்தில் பெண் ஒருவருக்கு 2 பெண் 1 ஆண் குழந்தை என 3 குழந்தைகள் பிறந்ததால் குடும்பத்தினர் மகிழ்ச்சியடைந்தனர். முனவள்ளி நகரத்தைச் சேர்ந்த வர்ஷினி என்பவர் ஹூப்ளியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் 3 குழந்தைகளை பெற்றெடுத்துள்ளார். தஞ்சையில் டெஸ்ட் டிரைவ் பார்ப்பதாக கூறி காரை திருடிச் சென்றவர் கைது செய்யப்பட்டார். வால்பாறையைச் சேர்ந்த சக்திவேல் தனது கார் விற்பனை என முகநூலில் விளம்பரம் செய்திருந்த நிலையில் கும்பகோணத்தைச் சேர்ந்த வீரசெல்வம் என்பவர் விருப்பம் தெரிவித்து காருடன் அவரை வரவழைத்துள்ளார். அப்போது டெஸ்ட் டிரைவ் பார்ப்பதாக கூறி காரை எடுத்துச் சென்ற வீரசெல்வம் மாயமானார். இந்நிலையில் சாக்கோட்டை பகுதியில் அந்த கார் சென்றதை கண்ட காவலர்கள் 3 கிலோமீட்டர் தூரம் சென்று பிடித்து வீரசெல்வத்தை கைது செய்தனர். திருத்தணி முருகன் கோவிலில் நகைச்சுவை நடிகர் யோகி பாபு சாமி தரிசனம் செய்தார். அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் மாலை அணிவிக்கப்பட்டு விபூதி பிரசாதம் வழங்கப்பட்டது. இதனிடையே யோகி பாபு தான் புதிதாக வாங்கியுள்ள சொகுசு காருக்கு முருகன் கோவிலின் சந்நிதியில் பூஜைகள் செய்தார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே வீட்டிற்குள் புகுந்த சாரை பாம்பை தீயணைப்புத் துறையினர் பிடித்தனர். தளவாநாயகன்பேட்டை குடக்கரையில் வசிக்கும் ஆறுமுகம் என்பவரின் வீட்டிற்குள் சுமார் 6 அடி நீளமுள்ள சாரை பாம்பு புகுந்துள்ளது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த செங்கம் தீயணைப்புத் துறையினர் சாரை பாம்பை லாபகமாக பிடித்து பாதுகாப்பாக எடுத்துச் சென்றனர். சென்னை அருகே திருவொற்றியூரில் கோயில் பூட்டை உடைத்து நகை மற்றும் பணத்தை திருடிய 2 கைது செய்யப்பட்டனர். ஒத்தவாடை தெருவில் உள்ள பவானியம்மன் கோவில் பூட்டை உடைத்து உள்ளே சென்ற மர்ம நபர்கள் அம்மன் கழுத்தில் இருந்த தங்கச்செயின் மற்றும் உண்டிகள் பணத்தை திருடியுள்ளனர். இதுகுறித்து அப்பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் அண்ணா காலனியைச் சேர்ந்த உமாவதி மற்றும் காசி விஸ்வநாதன் ஆகியோரை கைது செய்து அவர்களிடம் இருந்து 2 கிராம் தாலி பொட்டு மற்றும் 3060 ரூபாய் பணம் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். கரூரில் பிறப்பு சான்றிதழில் பெயர் பிழை திருத்தம் செய்ய 5000 ரூபாய் லஞ்சம் பெற்ற வட்டாட்சியரை லஞ்ச ஒழிப்புத் துறையினர் கைது செய்தனர். வீரணப்பட்டியைச் சேர்ந்த ரேவதி என்பவரின் மகள் பவித்ராவின் பிறப்பு சான்றிதழில் பெயர் பிழை திருத்தம் செய்ய வட்டாட்சியர் சவுந்தரவள்ளி 5000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். இதுகுறித்து ரேவதி லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரிடம் புகார் அளித்த நிலையில் சவுந்தரவள்ளி பணம் பெறும்போது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினர் அவரை கைது செய்தனர். மேற்கு வங்க மாநிலத்தில் குடிநீர் குழாய் செல்லும் இரும்பு பாலம் இடிந்து சேதமடைந்ததால் பரபரப்பு நிலவியது. ஆன்சோல் மாவட்டத்தில் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் விதமாக தாமோதர் நதியின் குறுக்கே இரும்பு பாலம் அமைத்து குடிநீர் கொண்டு செல்வதற்காக ராட்சத குழாய்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அண்மையில் பெய்த மழையால் தாமோதர் நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் இரும்பு பாலம் இடிந்து விழுந்தது. இதில் குடிநீர் கொண்டு செல்லும் குழாய்களும் உடைந்து தண்ணீர் வீணாக வெளியேறியது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் உதம்பூரில் நிலச்சரிவால் சாலையில் உருண்டு விழுந்த ராட்சத பாறைகளை வெடிவைத்து உடைக்கும் காட்சிகள் தான் இவை. ஜம்மு காஷ்மீரில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக ஆங்காங்கே நிலச்சரிவு ஏற்பட்டு வருகிறது. ரம்பன் மாவட்டத்தில் பரோக் பகுதியில் ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலையில் பயங்கர மண் சரிவு ஏற்பட்டதால் போக்குவரத்து முடங்கி. ஜம்மு காஷ்மீரின் ரஜோரி மாவட்டத்தில் வெள்ளம் பாய்ந்தோடக்கூடிய ஆற்றின் நடுவே சிக்கிய சிறுவனை ராணுவ வீரர்கள் மீட்டனர். சிலரை கயிறு கட்டி மீட்ட நிலையில் ஒருவரை ஹெலிகாப்டர் மூலமாக பாதுகாப்பாக மீட்டு கரை சேர்த்தனர்.
அல்-கொய்தா அமைப்புடன் தொடர்புடைய 4 பேரை குஜராத் தீவிரவாத அமைப்பு படையினர் கைது செய்துள்ளனர். இன்ஸ்டாகிராம் மூலம் அல்-கொய்தா அமைப்பு ஆள் சேர்த்த நிலையில் கைது செய்ததாக குஜராத் காவல்துறை தெரிவித்துள்ளது. இதில் அகமதாபாத்தில் கைதான ஃபர்தீன் ஷேக், ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பான ஆவணங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. மகாராஷ்டிர மாநிலத்தின் முதல் கண்ணாடி பாலம் பொதுமக்களின் பார்வைக்காக திறக்கப்பட்டது. சிந்துதுர்க் மாவட்டத்தில் உள்ள வைபவ்வாடி பகுதியில் இந்த பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. அங்குள்ள நாப்னே அருவிக்கு மேல் 93,63,000 ரூபாய் செலவில் இந்த கண்ணாடி பாலம் கட்டப்பட்டுள்ளது. இதனை காண பொதுமக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர்.